ஓம் சாந்தி. 8/7/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் பகவானின் குழந்தைகளாவோம், இந்த சிருஷ்டியின் எஜமானர்களாவோம் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நாம் பேசுவதன் மூலமாக உலகத்தில் இருப்பவர்கள் நாம் யார் என்று புரிந்து கொள்வார்கள். உலகத்தில் இருப்பவர்கள் போன்று நாம் இருக்கக்கூடாது, அதிலிருந்து நாம் தனிப்பட்டவர்களாவோம். பகவத்கீதையில் சுயம் பகவான் அவரை பற்றி கூறுகின்றார். ஏ அர்ஜுனா, என்னுடைய ஜென்மம் மற்றும் கர்மம் இவை இரண்டும் அலௌகிகமானது என்று. அதே போன்று பிராமணர்களாகிய நம்முடைய ஜென்மமும் நம்முடைய கர்மமும் அலௌகிகமானதல்லவா? நம்முடைய பிறவி உலகாய மனிதர்கள் பிறவி எடுப்பது போன்று இல்லை அல்லவா? ஸ்தூலமான பிறவி அல்ல, நம்முடைய பிறவி அலௌகிகமானதாகும். நம்முடைய வாழ்க்கையில் அலௌகிகத்தன்மை நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய கர்மத்திலும் அலௌகிகத்தன்மை, தெய்வீகத்தன்மை நிரம்பி இருக்க வேண்டும். நாம் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்வோம். மனிதர்களைப் போன்ற வார்த்தைகள் நாம் உச்சரிக்க கூடாது. நம்முடைய எண்ணங்களும் மனிதர்களைப் போன்று இருக்கக்கூடாது. நம்முடைய திருஷ்டியும் மனிதர்களைப் போன்று இருக்கக்கூடாது. நம்முடைய விருத்தி, நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய ஃபீலிங், நம்முடைய ஆட்டிடியூட் இவை அனைத்துமே அலௌகிகமாக இருக்க வேண்டும். லௌகிகத்தின் சுவடுகள் கூட அதில் இருக்கக்கூடாது. நாம் முழு உலகத்திற்கும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கி ஆத்மாக்களை சுகம் நிறைந்தவர்களாக நாம் மாற்றக்கூடியவர்கள். பகவான் என்ன காரியம் செய்கின்றாரோ அதே போன்று மகான் ஆத்மாக்களாகிய நம்முடைய காரியமும் அதுவேதான் ஆகும். தனிமையாக பாபா காரியங்களை செய்வதில்லை, நம்மை துணையாக வைத்துக் கொண்டு காரியங்களை செய்கின்றார். நம்முடைய மரியாதையை அதிகரிக்கின்றார், புகழை அதிகரிக்கின்றார், அவருடைய அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த மகான் காரியங்களை செய்வதற்காக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் துக்கத்தை அகற்றுவதற்கு சக்தியை தருகின்றார். மற்றும் அவர்களுக்கும் சக்திகளை நாம் நிரப்ப வேண்டும். சமயத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இது நம்முடைய கடமையாகும். நம்மை நாம் சோதிப்போம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய தொடர்பில் வரக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எப்படி இருக்கின்றது என்று. ஒருவேளை நமக்கு கோபம் வருகின்றது, டென்ஷனில் வந்து விடுகின்றோம், நாம் குழப்பத்தில் வந்து விடுகின்றோம் என்றால் நம்முடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும். மற்றவர்களை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நம்முடைய திருஷ்டியும் இருக்கும். பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சுகத்தை தரக்கூடிய பாவனைகளை நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் முன்னேற வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உயர்வான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் ஏற்றாற்போல்தான் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும். நாம் நம்முடைய வார்த்தைகளில் அலௌகியத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே மனிதர்கள் நாம் யார் என்று புரிந்து கொள்வார்கள். சிரேஷ்டமான விவகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் தாரணை செய்வதற்கு வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாகும். நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் உள்ளுக்குள் நன்றாக இருக்க மாட்டார்கள் மற்றும் கர்மங்களும் தவறாக இருக்கும். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். நல்லதை பேசுவார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள் கூறுவார்கள், இவர்கள் மிகவும் ராயத்தன்மை உள்ளவர்கள் என்று. நாம் உள்ளுக்குள்ளும் நல்லவர்களாக இருக்கின்றோம், வெளிப்புறத்திலும் நல்லவர்களாக இருக்கின்றோம். நாம் புண்ணிய ஆத்மாக்களாகவும் பல பிறவிகள் தேவகுலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்து வந்தோம். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், இதுபோன்று நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றதா என்று. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வரதானமாக இருக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதைகள் என்ற சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருந்து நம்முடைய வார்த்தைகள் வரதானமாக இருக்க வேண்டும் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து பேசுங்கள். நம்முடைய வார்த்தைகள்
மற்றவர்களின் துக்கத்தை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் ஒருபொழுதும் துக்கத்தை தரக்கூடாது. இதில் கவனமாக இருங்கள். மற்றவர்களின் சக்திகளை மறந்துவிடும் அளவிற்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. மற்றவர்களின் பாவனையை தேவையற்றதாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இந்த அனைத்து விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் தற்பொழுது கவனம் கொடுங்கள். நம்முடைய ஒவ்வொரு கர்மங்களும், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மகான் தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நாம் வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு அதிக நன்மைகளை செய்ய முடியும். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக பகவானின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சத்தியமான ஞானத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவருடைய புத்தி யோகத்தை இறைவனிடம் இணைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்முடைய உயர்ந்த மகா வாக்கியங்களை நாம் கூறுகின்றோம். ஒரு பொழுதும் மற்றவர்களை நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது. வாருங்கள், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மகானாக நாம் மாற்றிக்கொள்வோம். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நினைவு சின்னமாக அமைய வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மகா வாக்கியமாக அமைய வேண்டும். இது போன்ற தாரணையை செய்யுங்கள். மற்றும் நம்முடைய மூத்த சகோதரர் BK ஜெகதீஷ் ஜி அவர்கள் அவருடைய ஒரு கட்டுரையில் கூறியிருக்கின்றார், வெல்லம் இல்லை என்பதை கூட வெல்லத்தை விட இனிமையாக உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று. இதில் கவனம் கொடுப்போம். ஓம் சாந்தி.